மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கறானு? ஹலோ ஸ்மைலிஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இனி நம்ம யூடியூப்லேயே பயங்கரமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க மிஸ்டர் பீஸ்டோட சேனலுக்கு ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இது ஆக்சுவலி இப்போ நான் சாப்பிடும்போது பார்த்தேன். 2 வீக்ஸாக தான் அவர் வீடியோஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். பார்க்குற பார்க்க எல்லா வீடியோஸுமே அந்த வீடியோவில் போட்டுனாக்கா வீடியோ வரவே தோண மாட்டேங்குது. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக டாஸ்க்காக வச்சு நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. பார்க்கும்போது அப்படியே அவன் ஜெயிப்பானா அப்படின்ற ஃபீல் நமக்குள்ளே பயங்கரமாக வருது. அந்த மாதிரி ஒரு கேம் தான் இப்போ இருக்குது. அந்த கேம் தான் நம்ம ஒன்றா சேர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 10 கண்டஸ்டன்ஸு. இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு $2,50,000, அதாவது $2,50,000. இப்போ நம்மளோட இந்தியன் ருபீஸில் $2,50,000 பார்த்தோன்னாக்கா எவ்வளோ வருதுனாக்கா, பா $2,50,000 வந்து நம்மளோட இந்தியன் ருபீஸில் எவ்வளோனாக்கா 2,26,44,112 ரூபா. பா, ஒரு கேமுக்கு 2 கோடி கொடுக்குறாருங்க அவரு. 2,26,00,000 கொடுக்குறாரு. வேற மாதிரி தான். இன்னும் இது மட்டும் இல்லை, இந்த ப்ரைஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேம்ஸில் நிறைய பர்ஃபெக்டாக இதை விட அதிகமான ப்ரைஸ் எல்லாம் அவர் கொடுத்துட்ருக்காரு. அதான் நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லேசர் கேம் மட்டும்தான். இதில் வந்து 10 ரூம்ஸ் இருக்கு, 10 மெம்பர்ஸ். ஓகே, இப்போ ரூம் நம்பர் 1. எப்படி நாங்க நுழைஞ்சு போறது? ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். அவங்க அங்க சுத்தமா இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆல்ரைட், இங்க பாருங்க. இவர் வரை எப்படி தோத்து போயிடுறாரு. இது கேம் மாதிரி தெரியல, ஆனா ரொம்ப சீரியஸ் ஆனது. புழு மாதிரி நெளிஞ்சு போயிடுது. அவங்களுக்கு பிரைஸ் மணி. ஓகே, குட். ஆல்ரைட். ஓ, அது உங்க கிட்ட தான் வருது. தப்பிச்சிட்டாயா? ஓ மை குட்னஸ். லேசர் பின்னாடி அடிச்சிட்டு. டவுட் ஆயிட்டா என்ன? ஓ மை காட், இன்னும் 9 பேர் தான் இருக்கீங்க. 9 மெம்பர்ஸ். ஓ எஸ், அப்படிதான். சூப்பர். ஏய், ஒருத்தர் வந்து பாக்ஸ் போட்டாரு. ஃபினிஷர். ஓ, நம்ம செகண்ட் ஃபினிஷர். நான் மாட்டிக்கிட்டேனே. நோ, செகண்ட் மெம்பர் அவுட். அப்படியே எப்படி வெடிக்க வைக்கறாங்க. ஓ, நான் ரொம்ப பக்கத்துல இருக்கேன். ஏய், செம ஜம்ப். கோ பேபி. நாங்க வந்துட்டோம். ஜஸ்ட் மிஸ்ல வந்திருக்காங்க. 8 கவுண்ட். நம்பர் 2 வந்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் என்னடா இது எப்படி நின்னுங்கறான். ஓ நோ, அவுட் ஆயிட்டான்ப்பா. ட்ரை பண்ணிருக்கேன், நவுந்து வந்துது. பை தி வே, நாங்க இந்த வீடியோ 3 மெம்பர்ஸ் அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா போன வீடியோல ஆக்சிடென்ட்டா மொத்த பூமியையும் அழிச்சிட்டோம். இது சிஜின்னு தப்பா நினைச்சிடாதீங்க. இது 100% ரியல். சோ டவுட்டே வேண்டாம். லேசர்ஸ் ஆன். பூமி அழிச்சிடும். இன்னும் ஒரு ஃபன்னியா பேசுறாரு பாருங்க மிஸ்டர் பீஸ்ட். இது கொஞ்சம் அதிக லெவல்ல வந்து லேசர்ஸ் ஷேக் ஆயினே இருக்கு. இப்போ செகண்ட் லெவல்ல லேசர்ஸ் 2 சைட்லயும் நிறைய லேசர்ஸ் இருக்கு. இப்போ நடுவுலயும் லேசர்ஸ் இருக்கு. இப்போ அது ரெண்டுமே மொத்தமாக இப்படி வந்து ஜாயின் ஆகும். இதுவுமே நம்ம தாண்டி போகணும். எப்படி தாண்டி போகிறோம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போல. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க. இதே மிஸ்டர் பீஸ்ட் ட்ரை பண்ணியிருக்காரு. நம்ம இதை நம்மளால இதை தாண்டி போக முடியாது. பார்த்தா அவர் கால்வாசி ஒரு தாண்டி போகலையாம். என்ன இது? ஏய், செவர சீக்கிரமா நகர்த்துங்க. எவ்வளவு சீக்கிரமா நரகலாம் இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. பயங்கர கஷ்டமா இருக்குப்பா. குட் ஜாப். சீக்கிரம். வாங்க. சீக்கிரம். தாண்டி வந்துட்டாங்க. பயங்கரமா இருக்குப்பா. இது ரொம்ப எல்லாம் வந்துட்டாங்க. அவ்வளவு தப்பா ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்ட்ரோ ஒன்னு நினைச்சிட்டு இருந்தேன். டக்குனு ஸ்டார்ட் கொஞ்சம் பண்ணிட்டீங்க. பயமா தான் இருந்தது. அதுக்குள்ள அப்படியே பயங்கரமா ஓடி வந்த மாதிரி இருக்குப்பா. பேசுனது போதும், அடுத்த செட்டுக்கு வாங்க. இப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல, ஆனா உங்க சந்தோஷத்தை நான் புடுங்க போறேன். எல்லாரும் தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் லேசரை தொட்டுட்டீங்க. ஃபுட்டேஜ் கொண்டு வரட்டுமா? நீங்க யாராவது பாத்தீங்களா? நான் டச் பண்ண மாதிரி தெரியல. என்னோட இதயம் படபட நடிக்குது. எனக்கும் ஐ நோ. இந்த ஐபேட்ல யார் எலிமினேட் ஆனீங்கன்னு இருக்கு. எனக்கு பார்க்க விருப்பம் இல்ல. சரி, எல்லாரும் பக்கத்துல வாங்க, நெருங்கி வாங்க. ஓ காஷ். சோ இதுதான் கல்பிரிட் நம்பர் 1. ஓகே, நான் தான் அது. இது உங்க ஷோல்டர், உங்க பேக், அப்புறம் பட்டையும் அடிச்சிருக்கு. ஆனாலும் நீங்க இம்ப்ரெசிவா தான் உள்ள வந்தீங்க. நீங்க வெளியே போகும்போது சல்யூட் பண்ணணும்னு நினைச்சேன். பை गाइस, பை. இது உண்மையிலேயே ஒரு பெருமையான விஷயம் தான். அடுத்தது இங்க கொஞ்சம் பாருங்க. நம்ம ரைட்டை ஜூம் பண்ணுவோமா? இங்க நீங்களே பார்க்கலாம். அவர் அவுட் ஆகல, ஆனா இவர் அவுட் ஆயிட்டாரு. ஓ நோ. யா,
நம்பர் 9 ஓ மை காட். லெவல் 3 ரூம் நம்பர் 3. ஓகே, இன்னும் கொடூரமா இருக்கு. சும்மா இருக்கா? இது லேசர்ஸ் எல்லாம் சைடுல இருக்கு, எல்லாம் ஸ்டண்டர்ஸ்லயும் போயிட்டு இருக்கு நல்லா. இதுல 2 மூவிங் பிளாட்ஃபார்ம் இருக்கு, அது ரெண்டுமே மூவ் ஆயிட்டு இருக்கும். அதுல நம்ம மூவ் பண்ணி போய் லேசர்ஸ் எல்லாம் தாண்டி செகண்ட் மூவிங் பார்ட் ஏறி அதுல தாண்டி அப்படியே பொறுமையா போய் நம்ம அப்புறம் தான் போய் அந்த மணி பாக்ஸை டச் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரா டச் பண்றாங்கன்னு பாருங்க. I got this, I got this, I got this. நான் முதல்ல போயிருக்கணும். சுத்த பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இந்த பீம் வாப்லிங் ஆகுது, இது மூவ் ஆகுறது தெரியுது. போய்கிட்டே இரு ரைன். இந்த 7 நிமிஷம் தான் இருக்கு. இங்க சூப்பரா போயிட்டு இருக்கு. நீங்க நீங்க போறீங்களா? ஓகே, நீங்க இதை எப்படி பண்ண போறீங்க? சத்தியமா சொல்றேன், எனக்கு தெரியல. அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் போறேன். ஆல்ரைட், இதோ நான் போயிட்டே இருக்கேன். ஆல்ரைட், 10 இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல ஏறிட்டாங்க. 2 இப்ப பேலன்ஸ் பீம்ல இருக்காரு. Okay. பிளாட்ஃபார்ம்ல ஏறிட்டாங்க. கம் ஆன், அப்படிதான் வந்தாச்சு. அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறிட்டாங்க. ஹேய், சூப்பர். டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, சீக்கிரம். எல்லாரும் ஒரே டைம்ல அப்புறம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இவங்க பண்ணிட்டாங்க 2 பேரு. ரெண்டு பேரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஏறி போறாங்க பாருங்களேன். ஆல்ரைட், பார்க்கலாம். நீங்க தான் கடைசி. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. ஓ, இது யோ, timing லேசர் இருக்கு, அங்க வச்சிருக்காங்க. பாரியா. ஓகே, நான் பாத்துறேன், பிரச்சனை இல்ல. ஓ, நம்பர் 2 ரீச் ஆயிட்டாங்க. கேர்ள் பவர். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. ஏய், இவ்வளவு போட்ட நாத்துக்கு. சீக்கிரம் அது திரும்ப போகுது. ஓ மை காட், அது பயங்கரமா இருந்துச்சு. பிளேயர் 8 மட்டும் தான் இன்னும் இங்க கம்ப்ளீட் பண்ணாம இருக்காரு. நமக்கு டைம் இருக்கு பேபி, டைம் இருக்கு. இப்போ என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது गाइस. ஓகே, பிளேயர் 8 இன்னும் சில லேசர்ஸ் மட்டும் தான் பாக்கி. ஓ மை காட். அந்த ரெண்டு லேசர் நடுவுல கேப் வந்துட்டாரு. சத்தியமா இது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நீங்க சர்வ் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த லெவலுக்கு போலாம். இதுதான் ஜாயன்ட் டெத் பீம்ஸ். என்ன Death டெத் beam. பீமா? அதேதான் டெத் பீம்ஸ். நெக்ஸ்ட் லெவல் 4th லெவல் 4th ரூம் டெத் லெவல். டெத் பீம் ஸ்பேஸ்ஷிப்காக $42 ட்ரில்லியன் செலவு பண்ணிருக்கும் போது டெத் பீம் கூட இல்லனா ஸ்பேஸ்ஷிப்காக 42 ட்ரில்லியன் செலவு பண்ணி அவர் ஸ்பேஸ்ஷிப்ல போய் இருக்காங்களாமா. எப்படி? வெல்கம் டு லெவல் 4. ஓகே, அம்மா நம்ம பாக்குறோமே, இது என்னப்பா? எனக்கு தெரியலப்பா. என் ஹார்ட் கண்ணா பின்னாடி துடிக்குது. பாய்ஸ், டெத் பீமை ஃபயர் பண்ணுங்க. ஓ, என்னப்பா இது? பயங்கரமா இருக்கு. இத பாக்கும்போது அப்படியே ஸ்பேஸ்ஷிப்ஸ் எல்லாம் சைடுல பறக்கிறதுக்காக ஒரு மாதிரி லேசர் மாதிரி வரும், இந்த மாதிரி ப்ரெஷர் மாதிரி கொடுத்து அப்படியே பறக்கிறதுக்கு அந்த மாதிரி டைப்பா இருக்கு. பார்க்கறது அப்படியே பர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிருக்காங்க லைட்டிங் எல்லாம். என்ன கொடுமைப்பா இது. சோ நீங்களே பாத்துருப்பீங்க, ஃபயர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபிளாஷ் லைட் வரும். உங்க கோல் சிம்பிள் தான். நீங்க அந்த பக்கத்தை எந்த ரெட் லேசர்ஸையும் டச் பண்ணாம போகணும். அண்ட் இந்த ஜெயன்ட் ப்ளூ டெத் லேசர்ஸ் உங்க மேல பட்டா உங்களுக்கு சங்கு தான். என்ஜாய் பண்ணுங்க. அந்த நீடத்துமே வருது, அதுலயே நம்ம பக்கத்துல பொழிஞ்சு கட்டா போன போல. இதுல யாரா ஜெயிக்கிறாங்கன்னு பாக்கலாம். ப்ரோ பாத்து மொத்தம் 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓஹோ, அடியில மாட்டிக்கிட்டாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் 2 பேர் இருக்காங்க, இதுல மாட்டிக்க போறாங்க. ஓ நோ, அவுட் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு ஒரே பிளாட்ஃபார்ம்ல எப்படி போயிருக்கணும்னாக்கா, ஆக்சுவலி ஒரே பிளாட்ஃபார்ம்ல மூவ் பண்ணி அது அடிக்கும் போது கரெக்டாக குனிஞ்சிட்டு, அது அடிக்காமல் இருக்கும்போது பர்ஃபெக்டாக மூவ் பண்ணிட்டு அடிக்கும் போது கரெக்டாக நம்ம குனிஞ்சிட்டு இருக்கணும். இவங்க மாறி மாறி பிளாட்ஃபார்ம் போகிறதுனால இது அடிச்சு முடிச்சோன்னா செகண்ட் ஒன் அடிக்குது. அந்த டைமில் இவங்க இது தாண்டிடுவோன்னு இதில் அடிச்சிருச்சு அவங்கள. ஒருத்தர் ரீச் ஆயிட்டாங்க. நம்பர் 8 சேவ். அது எனக்கு தான் சொன்னோம். லெட்ஸ் கோ, கம் ஆன். I'm good. Okay. Okay. நம்பர் 10 சேவ் Oh ஆயிட்டாங்க. man. இப்போ நம்பர் 4 மட்டும் நம்பர் தான். 4 ஓ
செம ஜம்ப் ஓ ஓ ஜஸ்ட் மிஸ்யா அவர் முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே தவளாரு போற ஒரு டால்பின் தவளை மாதிரி செம ஜம்ப் இல்ல Here, touch the box. டச் பண்ணிட்டாங்கப்பா இந்த லெவல்ல நீ கலக்கிட்ட பேபி. Dubs. போலாம் வாங்க. அதை பார்த்து தான் அட்ரினலின் பயங்கரமா பம்ப் ஆச்சு. நல்ல வேளை நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஏன்னா இந்த லெவல் 6 7 8 ஓகே இப்போ இதுல 5 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் அவுட் ஆயிட்டாங்க, மொத்தம் 4 பேர் இருக்காங்க. இப்போ அந்த பீம் வந்து அப்படியே சுடும்போது அப்படியே சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு பாருங்களேன். அது அப்படியே ரியாலிட்டியா நல்லா பர்ஃபெக்ட்டா இருக்கு. அப்படியே 9 and 10 ரொம்ப ரொம்ப Feel நம்மளுக்கே எக்ஸ்பென்சிவ். வருது. சோ யாரும் சீக்கிரமா போய் தோத்துறாதீங்க. ஆனா உண்மை என்னன்னா அடுத்த சேலஞ்சில யாராவது ஒருத்தர் தோக்காம இருந்தாலும் நான் கண்டிப்பா ஆச்சரியப்படுவேன். என்ன மொத்தம் 10 லெவல், இப்போ 4 லெவல் முடிஞ்சிச்சு. இப்போ 5th லெவல் 5th ரூமுக்கு போயிருக்காங்க. கொடுமைப்பா இது. பிரிசனுக்குள்ள வாங்க. ஓ வாவ். லேசர் டோரை க்ளோஸ் பண்ணுங்க. ஹேய் ஓ ப்ரோ, இப்போ நீங்க ஒரு ஜாயண்ட் லேசர் பிரிசன்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்த 10 மணி நேரத்துல இந்த லேசர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மொத்தமா டர்ன் ஆஃப் ஆகும். ஆனா அது 3 செகண்ட்ஸ்க்கு தான். ஆனா இந்த லேசர்ஸ் திரும்ப ஆன் ஆகிறதுக்குள்ள நீங்க எப்படியாவது இந்த மணி பாக்ஸை தொட்டுடணும். ஓகே